ராக்கெட் தோல்வி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை காலை 5:59 மணிக்கு BSLV C-61 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது என்றார். முதல் 2 நிலைகள் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் 3வது நிலையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ராக்கெட்டை விண்ணிற்கு செலுத்த முடியவில்லை என்றார். எதனால் இப்பிரச்சனை ஏற்பட்டது என்பதை கண்டறிய குழு அமைக்கப்பட்டு அக்குழுவினர் தோல்வி குறித்து ஆய்வு செய்கின்றனர் என்றார். எனினும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராக்கெட் வீதம் இன்னும் 13 ராக்கெட்டுகளை தொடர்ச்சியாக விண்ணில் செலுத்த உள்ளோம் என்றும், மக்கள் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ அனைத்து விதமான பணிகளையும் இந்திய விண்வெளித்துறை செய்து வருகிறது என்றும் அவர் அப்பொழுது கூறினார். நம்ம முத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது 1979 SLV-3 ராக்கெட் அனுப்பணும். அது கிட்டத்தட்ட 98% சக்ஸஸ். 1980 தான் முத சக்ஸஸ் ஆகிட்டு SLV-3 வந்து சேட்டலைட் அனுப்புனது. அன்றைக்கி தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவராட்டு ஜாயின் பண்ணது. நம்ம 18ஆம் தேதி அனுப்புவது வந்து 101வது லான்ச். அதுதான் ரொம்ப முக்கியமானது. PSLV C-61 ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இந்த பூமியை எல்லாம் படிக்கக்கூடியது, பூமியில் உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் RISAT-1B கூடிய சேட்டலைட்டை நாங்கள் அனுப்புகிறோம்.